ஹாய் ஹலோ வெல்கம் டு ரீனா இன்டீரியர். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி விவேகானந்தர் காலேஜ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு யூபிவிசிபி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஹவுஸ் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ லக்ஸுரியாக வந்திருக்கும் பாருங்க. அதே மாதிரி நம்ம இன்டீரியரும் அதே மாதிரி ரொம்ப லக்ஸுரியாகவும் ரொம்பவும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 பெட்ரூம்ஸு ஹாலு அண்ட் மாடல் கிச்சன் பார்த்துட்டிங்கன்னா நம்ம அலுமினியம் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம சைட்டு உள்ளே போகலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் ஃபீட்பேக்கில் கேட்கலாம். நம்மளுடைய ஓகே எப்படி வந்து கஸ்டமர் இருக்காரு அவர் கேட்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்காங்க சார். சார் நம்மளுடைய ஒர்க் எப்படி இருக்குது, எப்படி நம்ம பார்த்து கால் பண்ணீங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு ஃபீட்பேக் சொல்லுங்கள் சார். ஒர்க்கை பொறுத்தவரை எக்ஸ்ட்ராடினரி சார். நான் ஆவரேஜாக தான் இருக்குன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு டிவி யூனிட்டும் ஒரு மாடலர் கிச்சனும் ஆரம்பித்து பார்க்கலாம், கொடுத்து பார்க்கலாம் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு செக் பண்ணேன். ஆனால் ஒர்க்கோட இப்போ ஃபாஸ்ட் அண்டு இதை பார்க்கும்போது ஃபினிஷிங்கை பார்க்கும்போது நான் இன்னும் மொத்தம் 7 டிவி யூனிட் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் ரூமு 6 ரூமுக்கு கொடுத்துருக்குறேன். எல்லாமே வார்ட்ரோப் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் லோ லெவல் ஜன்னலுக்கு சிட்டிங் ஏரியா கேட்டால் அதுவும் பண்ணி கொடுத்தீங்க. மற்றபடி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வாஷ் பேஷன் இருக்கோ எல்லாத்துக்குமே அதுவும் கப்போர்ட் அடித்து ஃபுல் லைட்டிங்கோடு பண்ணி கொடுத்தீங்க சார். அதனால் உங்கள் ஒர்க்கு ரொம்ப இந்த ஒர்க்கை பார்க்கறதுக்குன்னே ஒரு 7-8 பேர் வந்தாங்க சார், இன்ஜினியர்ஸு. அவங்க டிவிஷன்லேருந்து வந்தாங்க. அவங்கள்ட்டையும் நாங்கள் வரவங்களை எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். உங்கள் ஒர்க்கை நான் ஃபர்தராக இந்த சீர்காழி ஃபுல்லாக கண்டிப்பாக உங்கள் ஒர்க்கு டெவலப் ஆகிட்டே போகும் சார். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. வாங்க சார். இப்போ நம்மளுடைய ஒர்க்கு நம்ம 1 by 1 என்னென்ன பண்ணுங்கிறது காட்டுறோம் பாருங்கள். ஆக்சுவலாக பாருங்கள், இந்த ஹாலு உங்களுக்கு பெரிய ஹாலுங்க. எவ்வளோ லக்ஸுரியாக வந்திருக்கு பாருங்க. இங்கே பார்த்துட்டோம்னா இங்கே ஒரு டிவி கேபினட்ஸ் பாருங்கள். நம்ம காஃபி வித் ஒயிட்டில் காம்போவில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். பேக்கில் ஃபுட்டடு அந்த ப்ரொஜெக்ஷன் இங்கே ஓப்பன் செல்ஃபு கிளாஸில் பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க கஸ்டமர் கேட்ட மாதிரி அவங்க பிடிச்ச மாதிரி அழகாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இங்கே டிவி யூனிட்ஸ் அண்டு அப்படியே நம்ம இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த பெட்ரூம் இங்கே ஓப்பனுங்க. இது ஒரு பெட்ரூம் இங்கே ஓப்பன் இருக்குது. இந்த பெட்ரூம் ஓப்பனில் பார்த்துட்டோம்னா இங்கே ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். காஃபியில் ஃபுல்லாகவே மார்ச் பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி இந்த பெட்ரூம் கண்டினியூ பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த வால் டு இந்த வால் வரை என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். பேனலிங்கில் நம்ம ஃபுட்டட் வித்து நம்ம யூபிவிஸில் இங்கேயும் நம்ம பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க இந்த ரூமில் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமர் பூஜை ரூம் கேட்டாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க பிடிச்ச மாதிரி அழகாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கீழே பாக்ஸ் அழகாக பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜுக்கு பாக்ஸு. ஸோ இது பிளைன் ஏரியா நம்மளே பாக்ஸ் பண்ணி கிரைனைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே உங்களுக்கு. அண்டு ஃப்ளூட்டட் பேனலு மேலே பாருங்கள். லேப்ட் கவரிங் பாருங்கள், ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கேன் பாருங்கள். ஒயிட் வித்து நம்ம காஃபியில் காம்போ பண்ணி கொடுத்துருக்கோம். ரெண்டாவது இந்த இடம் பார்த்துட்டிங்கன்னா சிட்டிங் ஏரியா உட்காரக்காக நம்ம விண்டோ கீழே ஸ்டோரேஜில் உட்கார ஸ்பேஸ் கேட்டாங்க. அதனால் இந்த இடத்துல உட்காரக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே ஒரு ஸ்டோரேஜுக்கு ப்ளஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா குஷன் நம்ம குஷன் டேபிள் மாதிரி நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மாதிரி நம்ம அழகாக நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி நம்ம பெட்ரூம்ங்க. இப்போ பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஏரியா ஓப்பன் ஃப்ளூட்டடில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பேனல் பண்ணி வாஷ் பேஷன் ஏரியாவில் பாருங்கள். கீழே ஸ்டோரேஜ், கீழே அதே மாதிரி நம்ம டோர்ஸுங்க எல்லாம் ஓப்பன் டோர்ஸு வித் நம்ம செல்ஃப் இங்கே ஸ்டோரேஜுக்காக நம்ம செல்ஃப் பார்ட்டிஷன்ஸ்லாம் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். பேக்கில் ஃப்ளூட்டடு அண்டு லைட்டிங் ப்ரொவிஷனோட கிளாஸ் பாருங்கள். ரொம்ப அழகாக பேக்கில் ஸ்ட்ரிப் லைட்டோட எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். சிம்மில் இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்கோம் பெட்ரூமில் பாருங்கள். இந்த பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வார்ட்ரோப்பு இந்த ஏரியாவில் டிவி யூனிட் மாதிரி சிம்பிளாக கேட்டார் கஸ்டமர். அவங்க கேட்ட மாதிரி அழகாக என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே அதே ஃபுட் பண்ணி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே டிவி நம்ம மாட்டிக்கலாங்க. ரெண்டாவது நம்ம இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜுக்காக நம்ம டோர்ஸ் போட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு லேப்ட் கவரிங் மட்டுமே பண்ணி கொடுக்கும். எல்லாம் இது டீக் வுட் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். டீக் ஃபினிஷிங்கில் அண்ட் அதே மாதிரி மிரரில் டோர்லேயும் மிரர் கேட்டாங்க. மிரர் அழகாக மிரர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்டோரேஜுக்குள்ள பார்ட்டிஷன்ஸ் போட்டு நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு, எவ்வளோ லக்ஸுரியாக வந்திருக்கு பாருங்கள். இதெல்லாமே யூபிவிசி தான் உங்களுக்கு. அவங்க கேட்ட மாதிரி பட்ஜெட்டாகவும் நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஆக்சுவலாக விண்டோங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே மாதிரி ஸ்டோரேஜும் ப்ளஸ் நம்ம உட்காரக்குண்டான ஸ்பேஸ்க்காக என்ன கேட்டிருக்காங்கன்னா இங்கே குஷன் டேபிள் கேட்டாங்க. அதே மாதிரி நம்ம அழகாக நம்ம ஹெவியாக பண்ணி கொடுத்துருக்குங்க. கிட்டத்தட்ட ரொம்ப ஹெவியாக பார்ட்டிஷன்ஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் உட்காரலாம் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஸ்ட்ராங்காக ஹெவியாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே அதே மாதிரி வார்ட்ரோப்பில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே
பாக்ஸை நம்ம பண்ணி உள்ள செல்ஃப் கொடுத்துருக்கோம். பிளைன் ஏரியா கண்டினியூ பண்ணி பாருங்கள். அது யூபிவிசி அண்டு அலுமினி பொறுத்தவரைக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம டிசைன் பண்ணி பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போ நம்ம இங்கே பார்த்துட்டோம்னா கிச்சனுடைய என்ட்ரன்ஸுக்கு கிச்சன் என்ட்ரன்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பிளைன் ஏரியாவில் வந்து நம்ம இங்கே வந்து பர்கோலா வந்து சிம்பிளாக டிசைன் வித்து நம்ம வந்து சிஎன்சி கட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல சிஎன்சி நம்ம வந்து கட்டிங் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது இங்கே வந்து ஃபுல்லாக வந்து லைட்டிங் ப்ரொவிஷனோட லார்ஜ் என்ட்ரன்ஸ் ஆச்சு பாருங்கள். அவ்வளோ லக்ஸுரி அவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும். அப்படியே நம்ம வந்து இந்த இன்சைடில் பார்த்துட்டோம்னா இங்கே ஸ்டோரேஜுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டோர் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே வந்து ஸ்டோரேஜுக்காக டோர் கொடுத்துருக்கோம். க்ளோசிங் மட்டும் பண்ணியிருக்கோம். நம்ம க்ளோசிங் டோருக்காக நம்ம வந்து இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். சரி, அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணியிருக்கோம் பாருங்கள். சரி, அது வந்து ஓப்பன் கிச்சனுங்க. இது ஓப்பன் கிச்சன் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். அப்படியே கண்டினியூ பண்ணி இங்கே வந்து நான் வந்து பேக்கில் நம்ம வந்து பேனலிங் பண்ணியிருக்கோம். பேனலிங் பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம கிளாஸில் வந்து நம்ம வந்து செல்ஃப் கொடுத்துருக்கோம். வித் நம்ம லைட்டிங் ப்ரொவிஷனோட நம்ம இங்கே கிளாஸ் டோர் அழகாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி கீழே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வந்து கீழே ஃபுல்லாகவே ஃப்ரூட்டட்டில் வந்து நம்ம வந்து பேனலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். பேனலிங் பண்ணி நம்ம பேனலிங்கில் நம்ம வந்து ஷீட் பாருங்கள். எல்லாமே நம்மளுடைய பேனலிங் நம்ம ஷீட்லேயே நம்ம வந்துருக்கோம்னா அதில் பெண்ட் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் ஓப்பன் செல்ஃபுங்க. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், உள்ள வந்து அழகாக வந்து செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ லுக் வைஸாக எவ்வளோ அழகாகவும் பண்ண முடியுமோ, எவ்வளோ குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ நம்ம அந்த குவாலிட்டியாகவும் நம்ம வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா இங்கே வாஷ் பேசன் யூனிட்டுங்க. ஸோ டைனிங் ஏரியாவில் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து வாஷ் பேசன் யூனிட் ஃப்ளூட்டட் வித் கிளாஸு அண்ட் வந்து லைட்டிங் ப்ரொவிஷன் அண்ட் வந்து ஸ்டோரேஜுக்காக வந்து உள்ள வந்து க்ளோசிங்காக டோர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்குன்னு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இந்த அவுட்புட் பாருங்கள். இங்கேருந்து நம்ம வந்து அவுட்புட் பார்க்குறப்போ எவ்வளோ கிராண்டாகவும் எவ்வளோ லக்ஸுரியாகவும் வந்துருக்குன்னு பாருங்கள். எல்லாம் கம்ப்ளீட்லி என்ன வந்து யூபிவிசி பட்ஜெட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க இந்த பெட்ரூம். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்கள், மேலே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லேப்டு க்ளோசிங்கு. அது கீழே வந்து வார்ட்ரோப்பில் வந்து பாக்ஸாக பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வார்ட்ரோப் வந்து பாக்ஸாக பண்ணியிருக்கோம். வித் நம்ம வந்து ட்ராவ் ப்ரொவிஷன் வித் லாக்கரோட வந்து அவங்க கேட்ட மாதிரி வந்து அழகாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். உள்ள அதே மாதிரி இங்கேயும் வந்து உங்கள் ஸ்டோரேஜ் உள்ள வந்து செல்ஃபாக என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே வந்து ட்ராவ்ஸு அண்ட் வந்து லாக்கரோட பண்ணி கொடுத்துருக்கோம். சேஃப்டி லாக்கரும் நம்ம வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹிடன் லாக்கர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது அவுட்புட் பார்க்குறப்போ உங்களுக்கு என்னென்னா நீங்கள் வந்து ஒரு டீ கூட்டில் ஒரு மரத்தில் பண்ண மாதிரி தான் இருக்கும். அவுட் ஃபினிஷிங் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே வந்து யூபிவிசியில் உங்களுக்கு நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் யூபிவிசி நீங்கள் நம்ம வந்து உட்டு மாதிரி தாங்க. அதாவது நெருப்பால் எந்த பிரச்சனையும் வராது, தண்ணியால் எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் யூனிட்டாக கேட்டாங்க, ஸ்டோரேஜுக்காக கேட்டாங்க. அந்த மாதிரி அழகாக நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம எப்படி வேணாலும் செல்ஃப் வச்சுக்கலாம். நம்ம கேட்குற மாதிரி உள்ள வந்து இடம் செல்ஃப் வச்சுக்கலாம், அதே மாதிரி வந்து ஓப்பன் செல்ஃபும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அவுட்புட் பாருங்கள், நம்ம அழகாக நம்ம இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு ஒரு ட்ராவுங்க கீழே வந்து நமக்கு வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸுக்காக வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவன் ட்ராவ்ஸ் வந்து நாங்கள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம இந்த லாஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸில் வந்து ஒரு சின்ன ஒரு சிங்கிள் டோர் வந்து இந்த ஸ்பேஸுக்கு இந்த போதுன்னு கேட்டாங்க. ப்ரொஜெக்ஷன் வேணாம், கொஞ்சம் உள்ளே போன மாதிரி வேணும்னு கேட்டாங்க. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டெப்த் வந்து 1 feet நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் டோர் வந்து சிங்கிள் நம்ம கேட்டாங்க, பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து டிவி யூனிட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பெட்ரூமும் டிவி யூனிட் இருக்குது. இந்த பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி டிவி யூனிட் பாருங்கள். பேக்கில் ஃப்ளோட்டர் பேனல் வச்சு நம்ம வந்து எல்லாமே வந்து ஒரு செல்ஃபு கீழே பாக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தாங்க. எல்லா ரூம்லையும் பார்த்துட்டிங்கன்னா வந்து சிட்டிங் ஏரியா கேட்டிருந்தேன், உட்காரக்கா வந்து நம்ம வந்து ஒரு குஷன் போட்டு நம்ம உட்காரக்கா ஒரு ஸ்பேஸ் கேட்டிருந்தேங்க. அதுக்கு மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லா ரூம்லையும் எல்லா இதுலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம அதுவும் ஹெவியாகவும் நல்லாவும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காகவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் யூபிவிசியில் பொறுத்தவரை. அண்ட் நம்ம இங்கே பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஸ்டோர் ரூம் இருக்குது. எல்லா பெட்ரூமில் ஸ்டோர் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த எல் டைப் ஏரியாவில் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே வந்து பை தலகாணி வைக்கிறதுக்காக வந்து ஸ்பேஸ்க்காக கேட்டிருந்தாங்க. அது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாம் கார்னரில் கொண்டு போய் நம்ம வந்து அந்த கார்னரில் வந்து இது பண்ணாமல் அதே மாதிரி நம்ம கார்னர் ஃபுல் செல்ஃபு என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம அந்த இடத்த பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எவ்வளோ நீட்டாக லக்ஸரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். வாங்க கிச்சன் காட்டுறேன்.
சில கிச்சன் பாருங்கள், இது வந்து ஐலாண்ட் கிச்சன் டைப்பில் பண்ணியிருப்போம் பாருங்கள். இது ஃபுல் அலுமினியம் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த கிச்சனு எவ்வளோ லக்ஸுரியாக வந்துருக்கும் பாருங்கள். கலர் பாருங்கள், கலர் வந்து க்ரீன் வித் ஒயிட்டு. க்ரீன் வித் ஒயிட் வந்து என்ன க்ரீன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப மைல்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. பிடிச்சிருச்சு கஸ்டமருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து இதில் வந்து அலுமினியமில் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே ஷார்ட் க்ளோசிங் வந்து இன்ஜஸ் வச்சு ஃபுல்லாக எஸ்எஸ்ல வச்சு கொடுத்துருக்கோம். இன்ஜஸ் எல்லாமே எஸ்எஸ்ல உங்களுக்கு ரஸ்ட் ஏறாது நம்மளுக்கு பொறுத்தவரை உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து க்ளோசிங் டோர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. எல்லாமே கிளாஸ் வேணாம் கேட்டனால எல்லாமே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி க்ளோசிங் டோர்ஸு. அந்த வந்து இங்கே வந்து டேண்டம் கேட்டாங்க. இங்கே டேண்டம் பேஸ்கெட்ச் பாருங்கள், 2 டேண்டம் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு நம்ம வந்து ஆயிலிங் பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆயில் புல்லோட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆயில் புல்லோட் பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா இதை பொறுத்தவரை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க. டேண்டம் ஆயில் புல்லோட் பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா நம்ம எப்படி வேணால் நம்ம தூக்கி வச்சுக்கலாம், மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து டேண்டம் பொறுத்தவரை யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரம் ரெஸ்ட்டு வராது உங்களுக்கு. இல்லை ஷார்ட் க்ளோசிங்கில் நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ மேலே லேப்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளோஸ் விடுதாங்க. எல்லாமே எல்லா லேப்டாப் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக அவுட்ரிங் ஃபுல்லாகவே க்ளோசிங் மட்டுமே நம்ம இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு வந்து இப்போ இந்த சைடில் பார்த்துட்டிங்கன்னா பேண்ட்ரி யூனிட் பாருங்கள். டேண்டம் பேண்ட்ரி யூனிட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பேண்ட்ரி யூனிட் பொறுத்தவரை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, அதாவது பேண்ட்ரி யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே நீங்கள் வந்து அங்கங்கே நீங்கள் பாக்ஸில் வைக்க வேண்டாம். நம்ம வந்து டேண்டமில் இந்த மாதிரி இடத்துல வைக்கிறப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நம்ம இப்போ பாக்ஸை பொறுத்து நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம மாற்றியுமே நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து டேண்டம் பாக்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது பேண்ட்ரி யூனிட் பண்ணுறப்போ என்னென்னா கொஞ்சம் ஸ்டோரேஜுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது அலுமினியம் பொறுத்தவரை. அதே மாதிரி இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதே மாதிரி ஓப்பன் செல்ஃப் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஓப்பன் செல்ஃப் மட்டுமே நம்ம இந்த இடத்துல வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாகவே கிச்சன் கஸ்டமர் வந்து அலுமினியம் கேட்டனால அலுமினியம் பொறுத்தவரை எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இது பாருங்கள் யூபிவிசியில் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா ஐலாண்ட் கிச்சன் டைப்பில் அவங்க வந்து கஸ்டமர் கேட்டாங்க. இங்கே வந்து ஒரு டேபிள் கேட்டாங்க. இது யூபிவிசியில் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து 2 விக்கர் பேஸ்கெட்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். விக்கர் பேஸ்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காகவும், ரெண்டாவது நம்ம டேபிள் பொறுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இறஞ்சலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டேபிள் பொறுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அப்படி வேணும் எந்த பொசிஷன் வேணும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நம்ம வந்து திருப்பிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக வீல் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கேட்டாங்க. சென்டரில் வந்து நம்ம வந்து யூபிவிசியில் வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு டேபிள் மட்டுமே அழகாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க. அண்ட் இது வந்து ஸ்டோர் ரூமு. ஸ்டோர் ரூமில் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி தான். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஏரியா என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே வந்து காரணம் ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் ஆகாமல் நம்ம வந்து செல்ஃப் வந்து நம்ம கண்டினியூ பண்ணி அந்த ஏரியா அந்த காரணம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே வந்து காமிச்சுன்னா தெரியும். அதாவது அந்த காரணம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அந்த பீஸ் எல்லாமே வேஸ்டேஜ் ஆகாமல் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ அப்படியே நம்ம வந்து இந்த பெட்ரூம் பார்த்துட்டிங்கன்னா இங்கே பெட்ரூமுங்க ஸ்மால் பெட்ரூமில் பார்த்துட்டோம்னா இங்கே ஸ்டடி யூனிட் கேட்டிருந்தாங்க. ஸ்டடி யூனிட் அண்ட் வால் பாக்ஸு அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து வாஷ் பேசனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃப்ளூட்டடு அண்டு கவரிங் மட்டுமே பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவில் அவங்க இந்த இடத்துல சிம்பிளாக இந்த இடத்துல கேட்டாங்க. அதே மாதிரி லேப்டாப் கவரிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஸ்டோரேஜுக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அதே மாதிரி 3 பெட்ரூம்ஸ் அண்ட் வந்து ஒரு சின்ன டிசைன் பண்ணியிருக்கோம். வாங்க நான் காட்டுறேன். பாருங்க இங்கே வந்து மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க எவ்வளோ லக்ஸரியாக இருக்கும் பாருங்க. இங்கே வாங்க மார்பிள் ஃபினிஷிங்கில் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்க. என்ன தெரியும் உங்களுக்கு மார்பிள் ஃபினிஷிங்கில் வந்து இங்கே வந்துட்டோம்னா இங்கே டிவி யூனிட் பாருங்கள். எல்லா ரூம்லேயும் டிவி யூனிட் கேட்டிருந்தாங்க. எல்லா ரூம்லேயும் வந்து டிவி யூனிட் வந்து பேக் ஃபூட்டு அண்டு வந்து நம்ம கீழே பாக்ஸு ப்ரொடெக்ஷன் ஓப்பன் செல்ஃபு கஸ்டமர் கேட்ட மாதிரி நிறைய டிசைன்ஸ் நம்ம வந்து காமிச்சோம். அவங்க இந்த டிசைன் பிடிச்சிருந்து காமிச்சோம்னால நம்ம அந்த டிசைன் நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் பாருங்கள். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து நம்ம கிளாஸ் டோர் அண்ட் வந்து ஓப்பன் உள்ள வந்து செல்ஃப் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்துட்டோம்னா அதே மாதிரி நம்ம ட்ரா வந்து
காஸ்மெட்டிக் இருக்கிற நம்ம ட்ராவ் கொடுத்துருக்கோம். கீழே நம்ம சிட்டிங் ஏரியாவில் பாருங்கள் குஷன் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ரூம்ஸ்லேயும் எல்லா பெட்ரூம்லேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு டேபிள் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வார்ட்ரோப். சில வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாக்ஸ் டைப்பு. கஸ்டமருக்கு எல்லாம் வந்து டாவ்ஸ் லாக்கர் எதுவுமே வேண்டான்றாரு, ஃபுல்லாக செல்ஃப் போதும்னாரு. அவங்க கேட்ட மாதிரியே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம், கஸ்டமைஸ் பண்ணி அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இங்கே அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன்ஸு அண்டு செல்ஃப் எல்லாமே அழகாக வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா மார்பிள் வித் ஐவரி எவ்வளோ ரிச்சாக வந்திருக்கும் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்திருக்கு மொத்தத்தில் தெரியும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே ஹை க்ளாசி உங்களுக்கு மெட்டீரியல் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்ம இங்கே பார்த்துட்டோம்னா இங்கே ஃபோல்டிங் டேபிள், இங்கே வந்து ஃபோல்டிங் டேபிள் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஃபோல்டிங் டேபிள் பொறுத்தவரைக்கும் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஐனிங்காகவும் அயன் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு நம்ம வந்து ஒர்க்கிங் டேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அழகாக நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படியே நம்ம இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, இந்த ரூமில் வந்து ஸ்டோரேஜுக்காக வந்து எல்லா ரூம்லேயும் வந்து என்ன கேட்டால் வந்து டவல்ஸ் வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ரெண்டாவது கிளாத்ஸ் மற்ற வைக்கிறதுக்காக வந்து ஸ்டோரேஜுக்காக எல்லாமே இங்கேயும் வார்ட்ரோப் கேட்டாங்க. இங்கே அதே மாதிரி வந்து இந்த கார்னர் ஃபுல்லாகவே இந்த கார்னர் எல் டைப்பில் வந்து அழகாக கஸ்டமைஸ் பண்ணி அழகாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நெக்ஸ்ட் பாருங்க, இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து டிவி யூனிட் வந்து நம்ம வந்து ஃப்ளூட்டரில் வந்து டிவி யூனிட்டு அண்டு ப்ரொடக்ஷன் ஓப்பன் செல்ஃபுங்க. எல்லா ரூமுக்கும் அவங்க டிசைன்ஸ் பொறுத்து ஒரே மாதிரி கேட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி நம்ம வந்து அழகாக கஸ்டமர் பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம். இங்கே அதே மாதிரி வார்ட்ரோப் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்கள் 6 டோர் வார்ட்ரோப்பு எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ வந்து லுக் வைஸ் பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்குன்னு பாருங்கள். அவருடைய ஹை க்ளாஸியாக ரொம்ப ஹை க்ளாஸி மெட்டீரியல் அது உங்களுக்கு யூபிவிசி ரொம்ப ரிச்சாகவும் ரொம்ப நல்லாவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு ஸ்டோரேஜுக்காக வந்து ஒன்று உள்ள செல்ஃபு அந்த ட்ராவ்ஸு எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி பார்ட்டிஷன்ஸ் போட்டு நம்ம வந்து அழகாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவுட்புட் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வந்து லக்ஸுரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த ஏரியா பார்த்துட்டிங்கன்னா அதே மாதிரி நம்ம குஷன் வைக்கிறதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் விட்ருக்கோங்க. ஏன்னா குஷன் 4 குஷன் போட்டாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கேப் விட்ருக்கோம் நம்ம. ப்ளஸ் நம்ம இங்கே பாருங்கள் கிளாஸ் பாருங்கள், கிளாஸ் டோர் வந்து உங்களுக்கு ஆப் க்ரௌண்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஓப்பன் செல்ஃபு எவ்வளோ நீட்னஸாக கஸ்டமைஸ் பண்ணி எவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோன்னு பார்த்தா தெரியும். நெக்ஸ்ட் ரூம் பார்க்கலாம். சில இந்த ரூமில் பார்த்துட்டிங்கன்னா சிம்பிளாக வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு வந்து சிட்டிங் ஏரியா உட்காரக்கு மட்டும் ஒரு ஸ்பேஸ் கேட்டாங்க, ஒரு பாக்ஸ் கேட்டாங்க. அது மட்டுமே நம்ம இங்கே வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அன்னைக்கு கேட்பாங்க, அடுத்தது நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் வந்து இங்கே வந்து ஒரு பார் கவுண்டர் கேட்டிருந்தாரு, ஒரு ப்ரைஸை யூஸ் பண்ணுறதா கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், யூபிவிசியில் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார் கவுண்டர் ஒன்று வந்து எல்லாம் ஃப்ரூட்டடு அந்த வந்து ஓப்பன் எல்லாமே வந்து எல்லாமே செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸில் செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். வித் நம்ம வந்து லைட்டிங் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து ரிச்சாகவும் எவ்வளோ நீட்டாகவும் நம்ம யூபிவிசி எவ்வளோ நீங்கள் விட்டுக்கு ஈக்குவலாக பண்ண முடியுமோ நம்ம அதை மாதிரி நம்ம வந்து இங்கே வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா வந்து யூபிவிசி பொறுத்தவரை என்னென்னா உங்களுக்கு வந்து ஃபயர் ப்ரூஃபுங்கிறனால வந்து தைரியமாக வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம். கிச்சனாக இருக்கட்டும், மற்ற ஏரியா இருக்கட்டும், கரண்ட் பிரச்சனை எதுவுமே வராது உங்களுக்கு. ரெண்டாவது பட்ஜெட் வந்து ரொம்ப பெட்டராக போகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து விட்டு கம்பேர் பண்ணுறப்போ 50% வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா கம்மியாகவும் வந்துடும் உங்களுக்கு. பட்ஜெட்டும் வந்து இஷ்யூ இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஆஃப் ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இங்கே வந்து அவ்வளோ ஆஃப் ரவுண்டாக நம்ம வந்து பெண்ட் பண்ணி அவங்க கேட்டாங்க, ரொம்ப கஸ்டமர் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். நம்முடைய ஒர்க்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்டிங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த பெங்களூர்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மற்றவங்க விட கம்பேர் பண்ணுறப்ப நம்மள்ட்ட வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும், ரேட் ரொம்ப கம்மியாகவும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்முடைய ஒர்க் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கூப்பிட்டிங்கன்னா நம்முடைய சூப்பர்வைசர் வருவார், உங்களுடைய சைட்டை வந்து விசிட் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி உங்கள் டிசைன்ஸில் காமிச்சு உங்களுடைய டிசைன் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.